உன்னை பார்த்து எனக்கு பயமே இல்ல. என் வீரத்துக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அந்த பயங்கரமான எலும்பு டிராகன் கண்ணுல சின்னதா ஒரு பயம் தெரிஞ்சது. அந்த பயம் அந்த வீரனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்பதான் ஒரு முடிவு எடுத்தான். என் வாளால உன் தலைய 2 துண்டா வெட்டி போட்டுருவேன்னு சொன்னான். அதுக்கு கரண்டி விழுந்துருச்சு. என் உயிரே போனாலும் நான் உன்னை அழிக்காம விட மாட்டேன். அந்த பயங்கரமான எலும்பு டிராகன் அடி மேல அடி வாங்கிட்டு இருந்தது. அதால திரும்ப தாக்கவே முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தது. அப்படிதான் இந்த டிராகன் அவர் அழிச்சாரு. மக்கள் எல்லாரும் அந்த வீரனை பாராட்டினாங்க. போதும், எல்லாத்தையும் நிறுத்த. இது எல்லாத்தையும் சத்தம் பண்ண. ஆனா லார்ட் ஜோல்டஸ், நான் இங்க விளையாடிட்டு இருக்கேன். உன்னோட அங்கிள் லார்ட் அர்னால்ட் உன் கூட சாப்பிடுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு. கண்ல அவங்க தென்படலையா? இல்ல ஜோல்டஸ், தென்படவே இல்ல. எனக்கு கண் பார்வை இல்லைன்னாலும் அவங்க வர்றதை என்னால கண்டிப்பா உணர முடியும். அதுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்காவது நீங்க வந்து கலந்துக்கிட்டா. அதை கேட்காதன்னு எத்தனை முறை நான் உங்ககிட்ட சொல்லி இருக்கேன். அதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருந்த காலங்கள் எல்லாம் எங்க போச்சு? நம்ம கோட்டையே கலகலன்னு இருந்ததே, இப்ப என்னாச்சு சொல்லு? எங்க என் வீரர்கள், எங்க என் பாதுகாவலர்கள், எங்க என் மந்திரிகள்லாம் போனாங்க? அவங்க தான் நம்மளை விட்டு எப்பவோ போயிட்டாங்களே. எனக்கு கண்ணு தெரியாம இருக்கலாம், நான் ஒரு முட்டாள் இல்ல, புரிஞ்சுதா? அவங்க எல்லாம் ஏன் நம்மளை விட்டு போனாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யாருக்கும் இந்த கோட்டைய பிடிக்கல. இப்படி டிராகனால அழிவை சந்திக்கிற இந்த கோட்டையில வாழ யாருக்கு தான் பிடிக்கும்? எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது மை லார்ட். உங்க மருமகளை எங்கேயாவது ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்புறது நல்லதுன்னு தோணுது. ஜோல்டர், எனக்கு ஒரு மருமகை இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. டிராகன்களை எப்படி அழிக்கிறதுன்னு நான் உனக்கு சொல்லி கொடுத்திருப்பேன். அவ எல்லாரையும் காப்பாத்தி இருப்பான். எனக்கு சொல்லித்தாங்க அங்கிள், நான் கண்டிப்பா அதை கத்துப்பேன். நீ ஒரு பொண்ணுங்கிற விஷயத்த மறந்து பேசிக்கிட்டு இருக்கியா? அது மட்டும் இல்லாம வீராங்கனைக்கு இருக்க வேண்டிய எந்த தகுதியும் உங்ககிட்ட இல்ல. டிராகன்களை வேட்டையாடுறது ஒன்னும் விளையாட்டு கிடையாது. அது ஒன்ன மாதிரி குழந்தைங்க பண்ண முடியாது. உன்னை வரவேற்கிறேன். நீ சந்தோஷம். சரி, அங்க என்ன நடந்தது? அந்த டிராகனை பாத்தியா? அதை அழிச்சிட்டியா? எல்லாத்தையும் கெடுத்துட்டல்ல. விஷயத்தை மட்டும் சொல்லு. என்னுடைய மத்த வீரர்கள் எங்க போனாங்கன்னு சொல்லு. இவ வந்திருக்கிற நிலைமைய பார்த்தா வேற யாரும் உயிரோட வந்திருக்க முடியாதுன்னு தோணுது. என் வீரர்களுக்கு இந்த நிலைமையா? இதுதான் நடக்கணும், உங்களுக்கு தெரியும். பாலத்தை தூக்குங்க, எல்லாத்துக்கும் தயாராயிருங்க. நீ உன் துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. நீ ஊருக்கு இப்பவே கிளம்புற. கதவுகளை மூடுங்க. என் வாளை என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. சுல்தான், இருங்க இருங்க, எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க? சோமனை காட்சுக்கு நீ எப்படியாவது கொண்டு வந்தாகணும். அதோட பாலப்படி இருக்கப்படி முடிஞ்சாத அப்படியே கடி, நல்லா கடி, அப்படி அத நல்லா அடி. பயங்கரமா தாக்க. அதை விட வேகமா உன்னால ஓட முடியாதா என்ன?
போதும் போதும் 32 பள்ளியை காட்டுற நிறுத்துங்க. சரி படிச்சு காட்டுறேன். ஆர்டிகல் 3 கிளாஸ் 2ல என்ன போட்டிருக்குன்னா, கஷ்டப்பட்டு அந்த டிராகன் முதுகு மேல அடிக்கிற வீரனுக்கு 24 கின்னஸ் கொடுக்கணும்னு இதோ இந்த அக்ரிமெண்ட்ல போட்டிருக்கு. இங்கதான் வீரன் யாருமே இல்லையே. நீங்க 2 பேரும் சேர்ந்து காமெடி தான் பண்ணீங்க. உங்களுக்கு ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன். உன் நண்பன் என் தோட்டத்தை என்ன பண்ணிட்டான்னு பாரு. தலைகீழா அங்க ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கான். அத பத்தி எல்லாம் இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்ல. முதல்ல இத படி. இந்த கான்ட்ராக்ட்ல நீ தான சைன் பண்ணிருக்க. இத பத்தி எல்லாம் பேசுறத நிறுத்து. நீ கேட்டதுக்கெல்லாம் என்னால கால் சொல்ல முடியாது. என்னோட பயங்கரமான கட்டுமஸ்தாப்பான உடலை உனக்கு காட்டுனேன்னு வச்சுக்கோ, உன் உயிர் பிரிஞ்சிரும். என்னுடைய தோட்டத்தை விட்டு வெளியில போங்க. கூட அந்த காமெடியையும் கூட்டிட்டு போயிரு. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்கேயே போ சொல்லுவ. ஓ, இது சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது போல. பசியில துடிக்குது. ஆமா ஆமா, நான் பசியில இருந்தா என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? இவனுங்க என்ன கலாய்க்கிறாங்களா? லீ, அச்சோ, என் பேண்ட் கிழிஞ்சிருச்சு போல தெரியுது. நான் தான் வேணும்னு செய்யலன்னு சொல்றேன்ல, எதுக்காக இப்படி உம்முன் இருக்க? உன்னோட வேலையை நீ ஒழுங்காவே பண்ண மாட்டேங்கிற. கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்புங்கிறதே இல்ல. ஏமா சர்க்கஸ் வித்த காட்டுற மாதிரி விளையாடுற. இங்கேயும் அங்கேயும் தவிர எதுவுமே ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிற. வேணும்னு பண்ணலன்னு சொல்றான்ல. எப்ப பார்த்தாலும் இதேதான் சொல்ற. நம்ம என்னதான் உதவி செஞ்சாலும் இவங்க ஏன் காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லு. ஏன்னா அவங்க கிட்ட காசு இல்ல. இல்ல, நீ நம்பிக்கையானவ இல்லன்னு அவங்க நினைக்கிறாங்க. நம்பிக்கையானவன்னா என்ன? அது வந்து நான் சரி, உதாரணத்துக்கு நீ இந்த ஹிஸ்டரியே எடுத்துக்கோ. இவனோட உருவத்தை பார்த்தாலே அவங்க பயப்படுறாங்க. இவனால எதையும் சாதிக்க முடியும்னு அவங்க நம்புறாங்க. அதே மாதிரி தான் நீயும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இருக்கணும். உனக்கு புரியல. இங்க பாரு, ஒரு டிராகன் ஹண்டர்ங்கிறவன் அவன் நடந்தாலே இந்த உலகம் அதிரணும். எப்படின்னா பூம் 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 பூம். இதோ இப்படி. நல்லா காமெடி பண்ற. அவனுக்கு கோவம் வந்ததுன்னு வச்சுக்கோ, யாருன்னு பார்க்க மாட்டான். யாரா இருந்தாலும் நொறுக்கிடுவான். பூம் பூம். காசையும் அபகரிச்சிடுவான். இப்ப உனக்கு புரியுதா? அவங்கள அடிச்சா அவங்க நமக்கு காசு கொடுப்பாங்களா? புரியுற மாதிரி சொல்றேன் கேளு. நீ ஒரு நம்பிக்கையான டிராகன் ஹண்டர்னு வச்சுக்கோயே, அவன் இந்த மாதிரி வேலைலாம். சரி விடு, எனக்கு புரியல. உனக்கு மூளை இருக்கா இல்லையானே தெரியல. பொம்பளை பண்ற வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஆம்பளை இதெல்லாம் பண்ணக்கூடாது. இது எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. இதுக்குதான் ஓவரா பேசக்கூடாதுங்கிறது. பேசல. உனக்கு ஒரு நம்பிக்கையான ஃப்ரெண்டு வேணும்னா போய் இன்னொருத்தனை தேடிக்கோ. பைத்தியக்கார மாதிரி பேசாத. உன்னை விட ஒரு நல்ல நண்பரை நான் எங்க தேடுவேன்? சும்மா எனக்கு ஐஸ் வச்சு மடக்க பாக்காத. அப்படிலாம் இல்ல. வேற யார் என் கூட இருப்பா நீயே சொல்ல. விங்கல் ஷோட ஃபேட் ஜானா நினைச்சு பாரு. அதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்ம 2 பேரும் ஒரு சிறந்த டீம், புரிஞ்சுக்கோ. ஆமா, நம்ம 3 பேரும் ஒரு டீம் தான். மூவரணி. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நம்மளும் மத்தவங்க மாதிரி ஒரு தோட்டம் வளர்ப்போமா? கண்டிப்பா இதெல்லாம் பண்ணலாம், கவலைப்படாத. ஒரு அழகான குட்டி வீட்டுல நம்ம இருப்போம். அழகான கோழி குஞ்சுகள் இருக்கும், மாடுகள், பன்றிகள், செம்மறி ஆடுகளும் இருக்குமா? கம்பளி வேணும்ல? ஆமா ஆமா, அத வச்சு நீ எனக்கு நிறைய ஸ்வெட்டர்லாம் செஞ்சு கொடுப்பல. என்னாச்சு? டிம்போ டிராகன் நினைக்கிறேன். இத வச்சு நம்ம காசு சம்பாதிக்கலாம்ல.
நில்லு, நானும் வர இரு. அடேங்கப்பா, கார்த்திக். இல்ல, நான் லியான்சோ. நீ என் உயிரையே காப்பாத்திட்ட. ரெண்டு பயங்கரமான இந்த டிராகன்ஸ் நம்ம அழிச்சிருக்கோம். இதுக்கான வேலை உங்ககிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, உட்காந்து பேசலாம். அட, இது ஒரு சின்ன பொண்ணு. அட, இந்த ஜிம்பாலுங்கிற டிராகன், அப்புறம் ராத்திரி வரி, இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து காசு உங்ககிட்ட இருக்குல்ல? இல்ல. இல்லன்னு என்ன நெஞ்சு வலிக்குது. சரி, உங்க அப்பா கிட்டயாவது இருக்குமா? அவன் உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? அவங்க சின்ன வயசுல இறந்துட்டாங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? அப்புறம் எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து தொலைச்ச? சரி, உதவிக்கு யாருமே இல்லாம இந்த நேரத்துல காட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் ஒரு நல்ல வீரனை தேடி இங்க வந்திருக்கேன். ஏன்னா என் அங்கிள் ரொம்பவே பணக்காரர். என்ன சொல்ற? ரொம்பவே பணக்காரரா? நீங்க ரெண்டு பேரும் வீரர்கள் தானே? உண்மையை சொல்லுங்க. வீரன் லியான்சு கிராமத்துக்குள்ள மறைஞ்சிருந்தான். சூரியன் உதிச்சதும் பயங்கரமான டிராகன்ஸ் எல்லா பக்கத்துல இருந்து தாக்க ஆரம்பிச்சது. ஆனா இந்த தனி வீரனால எல்லாத்தையும் சமாளிக்க முடியுமான்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருந்தது. அப்புறம் வீரன் லியான்சு தன்னோட வாளை எடுத்து எல்லாரையும் சக் 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 வெட்டி சாச்சாரு. நிஜமாவா? அதுக்கப்புறம் டிராகன் மேல இப்படி குதிச்சான். ஆக முடியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. ஓ, கண்டிப்பா. சரி, முதல்ல கதையை சொல்றேன். மூக்கு மேல ஒரு குத்து, அப்புறம் காது மேல முள்ளு திரிக்கு வெளியில வந்துருச்சு. ஆனாலும் விடலையே. அதுக்கப்புறம் குத்து 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 வாள் எடுத்து வீசினா. ஒரே ஒரு உத விட்டான் பாரு, அப்படியே அந்த டிராகன் மேல பறந்து போயிடுச்சு. அந்த டிராகன் வேட்டு கிரகத்துக்கு போயிருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னால நம்பவே முடியல. சோவர்நைட் கார்த்திக் நான் கண்டுபிடிச்சிட்டேன்றதை என்னால நம்பவே முடியல. என்னது? புரியுற மாதிரி சொல்லு. சோவர்நைட் கார்த்திக் கதை தெரியாதா? அவரும் இவர மாதிரியே தான் பயங்கரமானவர். அவர் ஒரு வீரன், ரொம்ப நல்லவர், பலசாலி, தைரியசாலி, நேர்மையா நடந்துப்பாரு. நீ சொல்றது எல்லாமே ஓகே தானா? அந்த நேர்மைங்கிற விஷயம் தான் இடிக்குது. ஏன்னா கதையில நீ படிக்கிற எல்லாமே உண்மையா இருக்காதுமா. நாங்க எப்படின்னா காசு கொடுத்தா வீரர்கள் ஆயிடுவோம். ஏதோ ஒண்ணு, அங்கிள் ஆர்னட் உங்களை பார்த்து சந்தோஷப்பட போறாரு. நம்பகத்தன்மையோட நம்ம நடந்துக்கணும். தாய்மார்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உங்க எல்லாரோட கவலைகளும் போக்க வந்திருக்காரு நம்ம டிராகன் ஹண்டர். வேலையில இருக்கும் போது என்ன தொந்தரவு பண்ற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? அதுக்கு முன்னாடி உங்க மருமக கிட்ட எதுக்கு கூட்டிட்டு வந்தான்னு நீங்களே கேளு. என்னன்னு பண்ணல. இவங்க ரெண்டு பேருமே வீரர்கள். இவங்க தான் என் உயிரை காப்பாத்தினாங்க. ஒழுங்கா அரைக்க போ, தப்பிச்ச ஓட பாக்குற. நாளைக்கு காலையில நீ குரோக்கட்டுக்கு கிளம்புற. சரி, இதுவரைக்கும் என்ன சாதிச்சீங்கன்னு சொல்லுங்க. என் மருமக பாராட்டி பேசுறான்னா காரணம் இருக்கும். எங்களே கேக்குறீங்க? இவர் தான் வீரன் லியான்சு. இவர் எத்தனையோ சாதனைகளை புரிஞ்சிருக்காரு. எத்தனையோ டிராகன்களை அழிச்சு தரமாட்டமாக்கிருக்காரு. அதிகமா பேசாத. உன் வீரத்தை செயல்ல காட்டி நிரூபி. நல்ல கட்டுமஸ்தான உடல் தான்.
பார்க்க பலசாலி மாதிரி தான் தெரியுற. சரியான ஆளுதான். ஒரு வீரனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் உங்ககிட்ட இருக்கு. மகாராஜா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. கொஞ்சம் நீ பேசாம இரு. நாம இப்ப வேலையை ஆரம்பிக்கலாம். உன் திறமைய பரிசோதிக்க இப்ப நேரம் வந்துருச்சு. நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போற கதை ஒரு பயங்கரமான டிராகனை பத்தினது. எல்லாரும் பயப்படுற ஒரு டிராகன். உலகத்தோட மறுபக்கத்துல தான் அது வாழ்ந்துகிட்டு இருக்கு. அது இருக்கிற இடத்துல ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது. எத்தனையோ கிராமங்களை அழிச்சிருக்கான், எத்தனையோ கோட்டைகளை சிதைச்சிருக்கான். அவன் போற வழி எல்லாமே அஸ்திகளை மட்டும்தான் மிச்சம் வச்சுட்டு போவான். ஜோல்டஸ், எவ்வளவோ நாட்கள் கஷ்டப்பட்டு சேகரிச்ச விஷயங்களை எப்படி நான் கேலண்டர் மாதிரி போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. கோட்டைகள் அழிஞ்சு போகும், வீரர்கள் தோத்து போவாங்க, மேகங்கள் உன்னை சுத்தி வரும், பாலங்கள் பறந்து போகும், கிராமங்கள் மூழ்கி போயிரும், அப்புறம் பேசுற மிருகங்கள் உருவாகும். இந்த அறிகுறிகள் எல்லாம் தெரிஞ்சா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த டிராகன் திரும்பவும் வந்துருச்சு, அழிவு நம்மள நெருங்கிருச்சுன்னு அர்த்தம். The World Gobbler. இவனை நான் ஒரே ஒரு முறை நேர்ல பார்த்திருக்கேன். இவனை அழிக்கலான்னு என் வாழை எடுக்கிறதுக்குள்ள அவனோட நெருப்பு அனல் என் கண் பார்வைய நிமிஷத்துல எடுத்துருச்சு. அன்னையில இருந்தே நான் இப்படித்தான் கண் பார்வை இல்லாம இருக்கேன். எனக்கு தெரியறது எல்லாமே ஒரு இருட்டான இடம் தான். ஜீவனே இல்லாத, சந்தோஷமே இல்லாத ஒரு பயங்கரமான இடம் தான் என் கண்ணுக்கு தெரியுது. ஆமா, இந்த மரம் என்னது? அதான் டிராகன் பக்கத்துல இருக்குது. நீங்க நினைக்கிற மாதிரி அது மரம் கிடையாது, அது ஒரு ஸ்கேல். அவன் ராஜ்யத்துக்குள்ள போங்க, மேற்கு நோக்கி பயணத்தை தொடரு. உலகத்தோட முடிவுல அவன் இருப்பான். அவனை நேரம் கிடைக்கும் போது தாக்கிடு. நேரம் போயிட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. சரி சரி, புரிஞ்சுது. நான் எதுவும் பேசல, நான் எதுவும் சொல்லவும் விரும்பல. ஏன்னா நான் ஏதாவது வாயை திறந்து பேச. அவனை மட்டும் அழிச்சிட்டீங்கன்னா இந்த உலகத்துக்கே அமைதி கிடைக்கும். சரி, அவருக்கு பாய் சொல்லிட்டு வா. அவருக்கு மரியாதை கொடுக்கணும்ல. அவனை மட்டும் அழிச்சிட்டீங்கிற செய்தி என் காதுல விழுந்ததுன்னா உங்க மேல தங்கமழை பொழியும். புரிஞ்சுதா? முதலாளி, வேலைக்காரங்களை எப்படி வேலை வாங்கணும்னு உங்களுக்கு சரியா தெரிஞ்சிருக்கு. அதாவது முதல்ல நம்ம எங்க கான்ட்ராக்ட கொஞ்சம் பாப்போம். எங்க செலவுக்கு எவ்வளவு காசு ஆகும் எல்லாமே இதுல இருக்கும். அதை நீங்க நல்லா படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணாலே போதும். ஆனா படிச்சு பார்க்க ரொம்ப நேரம் ஆகும், ஏன்னா ரொம்ப பெருசா இருக்குல்ல. ஓ, இதுதான் கான்ட்ராக்டா? சைன் போட்டுறேன். ஜோல்டஸ், இங்கடா ஒரு எக்ஸ் போட்டு அப்படியே அது மேல ஒரு கையெழுத்து போட்டுருங்க. அப்படிதான். சுத்து சுத்து சுத்து, நல்லா வேகமா சுத்திக்கிட்டே இரு. அதுங்க வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் தயாராயிரு என் வீரனே. மேற்க நோக்கி போங்க, அங்கதான் அவனுடைய ராஜ்யம் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா நாங்க பண்ணிடுறோம். அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதீங்க. வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. Yes, சாதிச்சிட்டோம் சாதிச்சிட்டோம். Yes, சாதிச்சிட்டோம். நாம சாதிச்சிட்டோம். நீ எங்க போயிட்டு இருக்க? என்ன தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்க? நம்ம ஆசைகளை நிறைவேற்ற நம்ம போயிட்டு இருக்கோம். வா போலாம். உலகத்தோட முடிவு அந்த பக்கம் கிடையாது.
லியான்சு, அதுக்கெல்லாம் இப்ப அவசியமே இல்ல. நம்ம வேலையை பார்த்துக்கலாம். வா, நாம போய் ஜாலியா இருக்கலாம். நம்ம பணக்காரங்களாயிட்டோம். இது தெரியுமா உனக்கு? முன் பணம் இல்ல, இதுதான் நம்ம தோட்டம். நீ ஆசைப்பட்டல செம்மறியாடு வளர்க்கணும், பண்ணி வளர்க்கணும், மாடுங்க எல்லாம். இவங்க நம்மள பக்கத்துக்குள்ள ஓடில. வா, நானும் உங்க கூடவே வரேன் வீரர்களே. அடி தூள். ஹேய் ஜோய், நீ இதெல்லாம் பண்ண கூடாது. ஏன் கூடாது? எங்க அங்கிள் தான் நான் உங்க கூட போலான்னு சொன்னாரு. அப்படியா சொன்னா? அம்மா, இதெல்லாம் தண்டனையா? இல்ல, இந்த உலகத்துல தனியா இருக்கிறது எப்படின்னு கத்துக்க சொல்லி சொன்னாரு. அதான். முடியாது 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 முடியாது. உங்க அங்கிள் கிட்ட போய் சொல்லு, நாங்க கான்ட்ராக்ட்ல குழந்தைங்களுக்கு கத்து கொடுக்க மாட்டோம்னு தெளிவா போட்டிருக்கோம். அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, ஒருவேளை நீங்க என்ன கூட்டிட்டு போலன்னா அவரு உங்களை என்ன பண்ணுவானா? எல்லாரும் முன்னாடி அடிச்சு உங்களை கட்டி போட்டுருவாரா? அப்படியா சொன்னாரு? நிஜமாவா? இப்ப நெருப்பு கக்கிற டிராகன்ஸா? என்னால என்ன நெருப்பு கக்க முடியும்? அந்த டிராகன் எங்க, நீ எங்க ஹெக்டேர்? கொஞ்சம் அது புரியுதே இல்லையா உனக்கு? எதை பார்த்து இப்படி சிரிக்குது? எங்க அப்பா, நீங்க உண்மையிலேயே வீரன் தான். அந்த டிராகனை எப்படி அடிச்சு விரட்டிட்டீங்க? நான் இத முதல் முறையா பாக்குறேன். என்னால இத நிச்சயமா நம்பவே முடியல. இப்போ நான் வேற வேலை பார்க்கணும். அப்படின்னா சொல்றீங்க? இருங்க, நானும் உங்க கூட வரேன். எனக்கும் சொல்லித்தாங்க. இந்த பொண்ணை கூட கூட்டிட்டு நம்ம ரொம்பவே பெரிய தப்பு பண்ணிட்டோம்ப்பா. அந்த ராஜாவுக்கான வேலையை நம்ம எப்படியோ பண்ண போறதில்ல. வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன உரிச்சு தொங்க விட்டுருவாரு. கூட்டிட்டு போக முடியாது, வேணா உன்னை வீட்டுல விட்டுறோம். வீட்டுக்கு போன சொன்ன பசங்களெல்லாம் எங்களால பாத்துக்கவே முடியாது. ஏன்னு தெரியல, நம்மளும் இந்த மாதிரி பாறைகள் மாதிரி பறக்க போறோம்னு தோணுதுப்பா. வீரன் லியான்சு மேற்கு நோக்கி போறாரு. பயங்கரமான டிராகனை எதிர்க்க போறாரு. அப்ப அவர் இந்த டிராகனை பார்த்து சொன்னாரு, உன்னை பார்த்து எனக்கு எந்த பயமும் இல்ல. நான் என்னோட வாள் எடுத்தா உன்னோட உயிரே போயிடும். வீரன் லியான்சுவோட நான் இப்ப போறேன். அவர் இந்த உலகத்தை காப்பாத்த போறத நான் பார்க்க போறேன். மலைய கடந்து போறோம், நீர்வீழ்ச்சிகளை கடந்து போறோம், காத்துல பறந்து போறோம். உலகத்தோட மறுபக்கம் மேற்கு நோக்கி நாங்க போறோம். நீங்க உண்மையான வீரன் தான் நம்ப முடியல. ஏன்னா ஒரு சின்ன பொண்ணு உங்க கூட வரேன்னு சொன்னதை நீங்க ஒத்துக்கிட்டீங்க பாத்தீங்களா? அதனால எனக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியமாவே இருக்கு வீரனே. நான் வளரும் போது தைரியசாலியா வீராங்கனையா மாறிடுவேன். நீங்க எப்படி எதை பார்த்து பயப்படாம இருக்கீங்க? நீங்க எவ்வளவு தைரியசாலி. அப்புறம் அந்த வாள் என்னது? ஏதாவது மந்திர வாளா? அது எனக்கு தெரியாது. வீரநதிய பேசவே மாட்டாரு. அவர் எதா இருந்தாலும் அவரோட செயல்ல தான் காட்டுவாரு. இவர மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ கார்த்திக் தான். எனக்கு என்னமோ அவரை சந்திக்கணும் போல இருக்கு. அவரோட ஃப்ரெண்ட் ஆயிடும், அவரு கூட ஊர் சுத்தணும். இதுதான் என்னோட கனவு. ஆனா அது உண்மையா நடக்காதுல்ல. அட என்ன கொடுமைப்பா. இதுக்கு மேல என்னால முடியாது. என்னோட உயிரை நான் விட்டுற போறேன். இதுக்கே மனசு தளர விட்டா எப்படி?
இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. நான் தான் பயங்கரமா வாய் பேசுவேன்னு நினைச்சேன். ஆனா இவன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே முடிஞ்சது. நெருப்பு கக்கே ஹெட்டா. என்னாலயே நம்ப முடியல. என்னையும் சில பேர் நம்புறாங்க பாரு. ஆமா, நம்புற மாதிரி நடிக்க மட்டும் தான் சொன்னா. ஏன்னா அங்கிளோட காசு எடுத்துட்டு நம்ம ஓடி போயிடலாம். ஆனா இப்படி சின்ன பொண்ணுகிட்ட மாடிக்கிட்டு முழுக்கணுங்கிறது நம்ம ஐடியாவே இல்ல. நம்பவே முடியல. இப்படி ஒரு வீரன் கிட்ட உன்ன மாதிரி ஒரு நீல கலர்ல நாய்க்குட்டி இருக்குன்னு நினைச்சே பாக்கல. நீ எவ்வளவு அழகா இருக்க. எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு தான் அப்படி தோணுதா இல்ல உண்மையாவே உங்க நாய்க்குட்டி வித்தியாசமா இருக்கா? சரி, நம்ம உண்மையான வீரர்கள் இல்லன்னு அவகிட்ட சொல்லுவியா? சொல்லதான் போறேன். அங்கிள் அருணோட நம்ம ஏமாத்திட்டோம். அப்ப போய் அதை அப்படியே சொல்லுவா. அவர் வந்து என்னோட தோலை உபரிச்சிருவாரு. கண்டிப்பா நான் அப்படி பண்ணவே மாட்டேன். இது ரொம்ப வித்தியாசமா நடந்துக்குது. அப்ப இப்ப என்ன பண்றது? காட்டுக்குள்ள இவ்வளவு தொலைச்சிடலாம். என்னாச்சு ஏதாச்சுன்னு நம்மள யாரும் கேட்க மாட்டாங்க. நமக்கும் எதுவும் பிரச்சனை இருக்காது. ஒருவேளை அதிர்ஷ்டம் இருந்தா ஏதாவது மிருகம் வந்து அவளை தூக்கிட்டு போயிடும். வேண்டாம். நிஜமாதான் சொல்றியா? ஆமா, உண்மையதான் சொல்றேன். இவ்வளவு கூட வச்சுக்கிட்டு நாம என்ன பண்ண போறோம்? நமக்கு நிறைய வேலை இருக்குல்ல. இவ்வளவு இங்கே விட்டுட்டு போறோம். அப்ப தூங்குற வரைக்கும் இங்க இருந்து போயிடுவோம். யார் இது? அது இவனோடது. இது ரொம்ப காமெடியா இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க. இருந்தாலும் நான் சொல்லிதான் ஆகணும். இந்த பின்னல் வேலையில பாட்டி தான் பண்ணுவாங்க. அப்படிலாம் ஒண்ணு. அப்படித்தான். இத பொண்ணுங்க மட்டும் தான் செய்வாங்க. ஆம்பளைங்க செய்ய மாட்டாங்க. உண்மை என்னன்னா இது எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இது நாள் முழுக்க இப்படி பின்னிக்கிட்டு இருந்தா என்னோட கோபம் எல்லாமே குறைஞ்சிடும். அதனால தான் நான் இது கூட விளையாடிட்டு இருக்கேன். இதை தொடாம தூரமா வச்சிருப்போம். எடுத்துக்கோ. உடம்புல நிறைய தழும்புகள் இருக்கு. டிராகனோட சண்டை போடும்போது வந்ததா? ரொம்ப வலிக்குதா? எனக்கும் இருக்கு பாருங்களேன். சின்ன வயசுல ஏதோ மரம் ஏறும்போது கீழே விழுந்துட்டேன். நான் ஒரு வாத்து வளர்த்தேன். அது கோவத்துல என்ன எங்க கடிச்சிருச்சு. எங்க அப்பா அம்மா நிறைய வாத்துக்கள் வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க இறந்துட்டாங்க. அங்கிள் தான் இவ்வளவு நல்லா வளர்த்தாரு. பேசிட்டே இருக்கே, உனக்கு வாய் வலிக்காதா? வலிக்குமே. யாராவது கதை சொன்னீங்கன்னா நான் சட்டுன்னு தூங்கிடுவேன். எனக்கு கதை சொல்லணுமா? ஆமாமா, இந்த சின்ன கதை தான். சொல்லுவீங்களா? ஒரே ஒரு சிறுகதை சொன்னா போதுமா தூங்கிடுவியா? கண்டிப்பா. அப்படின்னா சரி, நான் படிக்கிறேன். உடனே ஒரு கதையை சொல்றேன்னா நீ சம்மந்தா தூங்கணுமா? இன்னொரு கதையை கேட்க கூடாது. சில்வர் நைட் காத்திக். அந்த சில்வர் நைட் கிராத்திக் ரொம்ப தைரியசாலி. அவர் எத்தனையோ பயங்கரமான மிருகங்களை அழிச்சிருக்காரு. அவர் தான் டிராகனையும் அழிக்க புறப்பட்டாரு. மக்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரை கொடுக்க துணிஞ்சாரு. அந்த கொடூரமான டிராகன் அவரை பார்த்து கத்த ஆரம்பிச்சது. அப்படி கத்தும் போது அதோட கூர்மையான பற்கள் வெளியில தெரிய ஆரம்பிச்சது. ஆனா அதை பார்த்து சிறு துளி கூட பயம் இல்லாம நீ எவ்வளவுதான் கத்துனாலும் நான் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன்னு சில்வர் நைட் கிராத்திக் சொன்னாரு. அதோட கண்ணை பார்த்து பேசினாரு. எனக்கு தூக்கம் வருது. நான் கொஞ்சம் தூங்க போறேன். உன்னை அழிக்கிறதுக்கு என்னோட பால் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாரு. உன்னை அழிச்சாதான் என்னோட வெறி அடங்கும்னு அந்த டிராகன் கிட்ட அவர் சொன்னாரு. சொல்ல மட்டும் இல்லாம செயல்லையும் அவர் செஞ்சு காட்டவும் செஞ்சாரு. கொடூரமா கொன்னுட்டாரு. வாவ், கொடூரமான கதை. இந்த மாதிரி கதைகளை சின்ன பசங்க படிக்கிறது கொஞ்சம் கூட நல்லது கையில. அப்ப நல்லா தூங்கிட்டா லியான்ஷு. இதை விட நல்ல வாய்ப்பு கிடைக்காத. ஹேய் லியா, நீயும் தூங்கிட்டியா? கண் முழிச்சுக்கோ லியான்ஷு, சீக்கிரம். லியான்ஷு, கண் முழிச்சுக்கோ சீக்கிரம். ஏன்றுங்கறல இங்க பாரு, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்க. புலிகா எதிரி. இந்த வாய்ப்பு விட்டா நமக்கு வேற வாய்ப்பு கிடைக்காது. தூங்குனியா? இங்க பாரு, இன்னைக்கு ராத்திரி மட்டும் நீ கொரட்டை விட்ட உன்னோட மூக்கு அறுத்து போட்டுருவேன். நான் தூங்கவே இல்ல. என்ன? அப்ப அந்த கொரட்டை இது உண்மை இல்லையா? இந்த மாதிரி இடத்துல அவளை எப்படி தனியா விட்டுட்டு போற? நமக்கு வேற வழியே இல்ல. நமக்கு நிறைய வேலைகள் இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பொண்ணையே பாத்துட்டு இருக்க முடியுமா சொல்லு? அதனால தான் சொல்ல பாப்பலாம். ஆனா வேற வழி இல்ல. நான் ரெடி. இங்க பாருங்க, எனக்கு ரொம்பவே பசிக்குது. எனக்கு சாப்பிட ஏதாவது வேணும். அது மட்டும் இல்லாம காலையில எழுந்தது எனக்கு காஃபி குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஒரு காஃபி கிடைச்சா நல்லா இருக்கும். இங்க எங்கேயாவது கடை இருக்கான்னு உனக்கு தெரியுமா லியான்ஷு? நான் காலையில எக் சாப்பிடுவேன். நீ என்ன சாப்பிடுவ? வேற என்னென்னலாம் பிரச்சனை வரப்போதோ?
எனக்கு என்னமோ இது சரியான வழின்னு தோணல. அந்த பக்கம் இருக்கிற சின்ன பிரிட்ஜ் வழியா போனோம்னா அங்க இருக்கிற அழகான பூந்தோட்டத்துக்கு நம்ம போயிடுவோம். அப்புறம் பூ பறிச்சா நம்ம அந்த பக்கம் தான் போகணும்ல. இங்க பாரு, எல்லாமே உனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காத. ஏதோ தெரியாதனமா உனக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். அதுக்காக எங்களை தொல்லை பண்றதே சரியா? உனக்கு என்ன தெரியும்? எனக்கு வழி சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லு. அது லென்ஸ் பேர். அவர் எனக்கு நல்லா தெரியும். உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? பின்னாடி போயிடுங்க, என்ன தனியா விடுங்க. யாரு நீங்க? விலங்குகள் இல்லையா? இல்ல, நான் தான் ஜோவி. ஜோவியா? என்ன 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 கண்டுபிடிக்க முடியலையா? அவருக்கு என்னாச்சு? எனக்கும் அதான் புரியல. ஜோவி, உன்னை பார்த்து நான் பயந்துருவேன்னு நினைச்சியா? நான் ரொம்ப நல்லவன், என்ன பார்த்து நீங்க பயப்படாதீங்க. தயவு செஞ்சு அந்த பக்கம் போகாதீங்க. அமைதியா இருங்க, முடிஞ்சா உங்க வீட்டுக்கு திரும்ப போயிடுங்க. என்ன சொல்றீங்க? ஆனா அந்த வேர்ல்ட் காப்லர் இங்க பாருங்க, ஏதோ சொல்றத கேட்டா கேளுங்க. அந்த வேர்ல்ட் காப்லரை நீங்க மறந்துருங்க. உங்க நல்லதுக்காக சொல்ற, மறந்துருங்க. ரகசியங்களெல்லாம் சொல்ல முயற்சி பண்றியா? இல்ல, அந்த மாதிரில எதுவும் இல்ல. அதுதான் லியான்சோ அவரோட ஃப்ரெண்ட் குவிஸ்டோ. அவங்க அந்த வேர்ல்ட் காப்லரை என்ன பண்றாங்கன்னு பாரு. இது முட்டாள்தனமாச்சே. அது சரி, முட்டாள்கள் இப்படி யோசிக்காம வேற எப்படி யோசிப்பீங்க? சொல்றத சொல்லிட்டு அப்புறம் நீங்க உங்களை பாத்துக்கோங்க. என்னாச்சு லியான்சு? உனக்கும் கெட்ட கனவுகள் வருமா? எனக்கும் வரும் அப்பப்போ. அது ரொம்ப கொடூரமா இருக்கும். ஒரு பெரிய டிராகன் வரும். அப்ப அத பார்த்தா எனக்கு பயத்துல பேச்சு கூட வராது. அந்த டிராகன் சுத்தி இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டுரும் தெரியுமா? என்ன இது லியான்சு? இந்த இடத்துல ஒரு கெட்ட வாடை அடிக்குது. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. கையெல்லாம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு. கால் ரெண்டும் நடுங்குது. திடீர்னு பயங்கரமா வேர்க்குது. இங்க என்ன நடக்குது? ஏதாவது சொல்ல லியான்சு. எனக்கு உடனே வீட்டுக்கு போ. நாம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். என்ன இது? பார்க்க கிராமம் மாதிரி இருக்கு. பார்க்க பயங்கரமா இருக்கு. திரும்பி போக கூட முடியாதே. நாம எதுக்கு திரும்பி போகணும்? அட, விளையாட இடம் இருக்கு. சரி சரி, வா நம்ம இந்த இடத்த சுத்தி பாப்போம். என்னாச்சு லியான்சு? அந்த பெரிய மரம்
சரி, அதனால என்ன இப்போ? அந்த இலைகளை பாக்குறதுக்கு ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல? அது மட்டும் இல்ல, அதுல இருந்து கெட்ட வாசனை வருது. அடடா, அது இலையில வௌவால் மாதிரி இருக்கு. நான் வர வரைக்கும் நீ எங்கேயும் போகக்கூடாது. பரவாயில்ல, புத்திசாலியா தான் இருக்க. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல போய் ஒளிஞ்சுக்கோ. ஒழுங்கா அந்த ஆடுகளை விட்டுடு. முடிஞ்சா இப்ப என் முன்னாடி வா பாப்போம். இன்னொரு தடவை எங்க கிட்ட வந்து பாரு, லியான்சோ உன்னை அடிச்சு விரட்டிடுவாரு. வந்துடாத, இனிமேல் வந்துடாத, அது உனக்கு தான் கஷ்டம். நான் தனியா மாட்டிட்டு இருந்தப்ப என்ன விட்டுட்டு போயிட்டு கிறிஸ்டோ. நான் காப்பாத்துங்க கத்துனப்ப கூட அவன் வரல. கதவை தட்டின அப்ப கூட அவன் அந்த கதவை திறக்கல.
இப்ப நம்ம வீட்டு தோட்டத்துல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. ஆனா அந்த தோட்டத்துல நம்ம விளையாட மாதிரி வேற யாரும் விளையாடி இருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம அந்த இடத்துல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. அப்புறம் உனக்கு இது ஞாபகம் இருக்குமா இல்லன்னு தெரியாது, நம்ம கிளாஸ்ல ஒருத்த குக்கி சுத்துறதுனால அப்புறம் என்ன பண்ணணும் தெரியுமா, டீச்சர் கிட்ட மாட்டி விட்டு அவனுக்கு அடி கொடுக்கற வரைக்கும் நம்ம மிஸ் மூட்டி விட்டுட்டோம்ல. என்ஜாய் பண்ணோம். அந்த வேர்ல்டு கேப்லர் அழிச்சதுக்கு அப்புறம் நம்ம சந்தோஷமா சிரிச்சு பேசலாம். ஓ அப்படியா கதை? ஏதாச்சும் அந்த கோல்டு காப்லரை அழிக்க போற, அத பார்த்து உனக்கு பயமே கிடையாது. நீ சுலபமா அதை அழிச்சிருவ, அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. நிறுத்து. இன்னும் முடிய நீ அவனை அழிச்சதும் எல்லாமே பசுமையா மாறிடுமா? எல்லாரோட பிரச்சனையை தான் தீர்ந்து போகுமா? சொல்ல. நிறுத்து. என்ன பத்தி யோசிச்சியா? அந்த பொண்ணை விட்டுரு. அவ கனவுல வந்தது வரல இத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கா லூசுத்தனமா. ஆனா நான் பொண்ணை இழக்க தயாரா இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா இல்லையா லியான்சோ? உனக்கு என் கூட வர விருப்பம் இல்லனா நீ இங்க இருந்து போகலாம். ஓ நான் சொன்னது நீ அப்படி புரிஞ்சுக்கிட்டியா? சரி நீ சொன்னபடியே நான் செய்யறேன். உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கொள்ளியாச்சு. நான் கிளம்புறேன். வழிவிடுங்க, வழிவிட. இவ்வளவு வேகமா எங்க போயிட்டு இருக்கான்? என்ன ஆச்சு? அவனுக்கு சுத்தமா என் மேல நம்பிக்கை இல்ல. நீ கவலைப்படாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. அவன் சொல்றதும் சரின்னு தான் தோணுது. இல்ல அதெல்லாம் தப்பு. நீ ஒரு பலசாலி. நைட்டாக எல்லா தகுதியும் உனக்கு இருக்கு. வாழ்க்கையில எல்லாமே நல்லதா தான் நடக்கணும்னு இல்ல. ஆனா கிறிஸ்டோக்கு இத பத்தி எல்லாம் என்ன தெரியும்? அவன் பயப்படுவான்னு உனக்கே தெரியும். அவன் அவசரப்பட்டு பேசுறதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்கவே கூடாது. நீ நினைச்சது உன்னால கண்டிப்பா சாதிக்க முடியும். ஆனா அவன் என்னுடைய நண்பன். எங்க போட்டிருக்க? ஹலோ தம்பி, எப்படி இருக்க? தனியா இந்த இடத்த சுத்தி பார்க்க வந்திருக்கியா? இப்ப உங்களுக்கு என்னதான் வேணும்? உன்னோட நண்பனை தனியா விட்டுட்டு போக வந்தியா? ஒரு நிமிஷம் இருக்க. உங்களுக்கு என்னதான் வேணும்? நான் பண்ணது தப்புன்னு சொல்லணுமா? அதெல்லாம் தேவையில்ல பயந்தாங்குழி. பயந்தாங்குழியா? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? நான் உன்ன சினிமால வர சூப்பர் ஹீரோ கிடையாது. அப்போ லியான்சு அவனுக்கு என்னானாலும் பரவாயில்லையா? நான் சொன்னது அவ கேட்டா தானே?
என்னதான் இருந்தாலும் உன்னோட நண்பன் அவன் ஆசையை நிறைவேற்றுறது தானே உன் கடமை. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஜோயி. சும்மா யாரையாவது குத்தம் சொல்லிட்டே இருக்காத. வாய முடுங்க, இதுல என்னோட தப்பு ஒண்ணுமே இல்ல. சரிதான்ப்பா, நீ ரொம்ப அடம் பிடிக்கிற. ஆமா, நான் இப்படிதான் அடம் பிடிப்பேன். முதல்ல இங்கிருந்து போயிடுங்க, இத கொஞ்சம் தனியா விடுங்க. உங்க பேச்ச கேட்க கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. விடுங்க சொல்றேன், உங்க கூட இருக்க பறவைகளால பேச முடியுமா? Wisdom. Zoe. Lianchu. அப்படி பண்ணாத, நிறுத்து. லியான்ஜோ, இந்த கிராமத்துல நடக்கிற எல்லாமே வித்தியாசமா இருக்கு. இங்கே எங்க நான் வரேன். சரி, உனக்கு ஒரு போட்டி. என்னோட கையில இப்ப என்ன இருக்குன்னு சொல்லு பாப்போம். வீரர்கள். தப்பு. ஹேய் சோவி, எப்படி இருக்க? லியான்ஜோ, குவிஸ்டோவோ ரொம்ப வினோதமா நடந்துக்கிறான். நைட் பிளம்சரும் அப்படிதான் பண்ணாரு. என்ன நண்பா, சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? நாம இங்க இருக்கிறது சரியில்லைன்னு எனக்கு தோணுது. தப்பிச்சு ஓடிடலாம். நிறுத்து, நீ பண்றதெல்லாம் பார்த்து நான் சிரிப்பேன்னு நினைச்சியா? என்ன பொண்ணு, இந்த பாடம் வெடிக்க உனக்கு பிடிச்சிருக்கா? எஸ் எஸ் எஸ், இது ரொம்ப பிரமாதமா இருக்கு. உனக்காக இன்னும் நிறைய பாடம் வெடிக்க காத்துட்டு இருக்க. ரெடி ஆயிரு. அப்படியா? ஐயா, தலை பக்கத்துல போச்சு. கவலைப்படாத, நான் உனக்கு காப்பாத்துறேன். அப்புறம் ஒருத்த அடிக்கிறேன்னு வந்திருக்காள். அவனோட பேரு என்னது? ஆமா, லியான்ஜோ. அவனை பார்க்கும்போது எனக்கு சிரிப்புதான் வருது. ஆமா, ஆனா எனக்கு அவனை பார்க்கும்போது ரொம்ப பாவமாவும் இருக்கு. என்ன பண்றது? பாவம், அந்த பொண்ணு இப்ப பறந்து போறா. நீயே பாரு. அடேங்கப்பா, ஜஸ்ட் மிஸ். தப்பிச்சிட்ட பொண்ணு. ஜோயி, எங்க இருக்க ஜோயி? ஜோயி, எங்க இருக்க? ஜோயி,
ஜோய் ஜோய் என்னால என் கால்களை உணர முடியல. உன் கால் நல்லா தானே இருக்கு. கொஞ்சம் உயரத்துல இருந்து கீழே விழுந்துட்டு அவ்வளவுதான். நீ சொன்னது சரிதான் விஷ்ணு. வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்காது. ஆனா நல்லது நடக்கலனால எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா நான் எனக்கு பிடிச்ச ஹீரோஸ் கூட இருக்கேன். நீ அன்ஷு, உன்ன மாதிரி ஒரு பலசாலியை நான் பார்த்ததே கிடையாது. கதையில கூட பார்த்தது இல்ல. நீ உன் மேல நம்பிக்கை வச்சா மட்டும் போதும். கிறிஸ்டோ, லியான்சோ ஜெயிக்கணும்னா நீ அவன் கூட இருக்கணும். நீங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒன்னாவே இருக்கணும். தயவு செஞ்சு அவனை கைவிட்டுறாத. நாங்க பொண்ணாதான் இருப்போம் சோயி. அந்த காப்லர் அழிக்காம நாங்க இங்க எடுத்து போகவே மாட்டோம். நிஜமாவா? ஆமா, நிஜமா தான் சொல்றேன். அப்படின்னா இவ்வளவு நேரம் கொடுத்ததுல ஆக்டா? ஆமா, நான் இங்கதான் விழுந்திருந்தேன். ஆனா நான் பயந்து போயிட்டு தெரியுமா? எப்ப எப்படி நடந்துக்கணும் கூட தெரியாது அவனுக்கு. என்னது, நீ பயந்துட்டியா? ஆமா, பயந்துட்டேன். அப்படின்னா உனக்கும் என்ன பிடிக்கும் தானே? அது வந்து சரி சரி, பேசுனதுல பார்த்து வாங்கலாம். நமக்கு நிறைய வேலை இருக்கு, போய் பாக்கணும் வாங்க. அந்த பெரிய மரம் என்னவா இருக்கும்? ஆராய்ச்சி இப்ப முக்கியமா? வா போகலாம். ஆமா, என்ன சத்தம் அது? பூகம்பம் வரப்போதா? இல்ல, அது குரண்ட சத்தம். முதல்ல அதை தேடி கண்டுபிடிக்கணும்.
ஒண்ணாகாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க 3 பேரையும் விட்டு உன்னை பார்த்ததும் பயந்துடுவேன்னு நீ நினைச்ச. என்னுடைய மனசு சுத்தமான தண்ணி மாதிரி பரிசுத்தமானது. உலகம் இப்ப பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல? நான் காத்துல மிதந்துட்டு இருக்கேன். ஹேய், அங்கதானே நம்ம விளையாடுவோம். அப்புறம் நம்ம வீடு கூட அங்கதானே இருந்தது. அப்படியா? என்ன அப்படிலாம் இல்லைனாலும் நம்ம அப்படித்தானே கற்பனை பண்ணிக்கணும். அப்புறம் அங்க ஒரு பால் பண்ண வைக்கணும். ஏன்னா மக்களுக்கு பால் பண்ணங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் நம்ம இங்கதான் காய்கறி தோட்டத்தை வைக்க போறோம். அப்பதான் நம்மளால சாப்பிட முடியும்.
இனிமே இதுதான் நம்ம வீடு. நீயும் நானும் ஒரே வீட்டுல இருக்க போறோம். நம்ம கூட ஜூவியும் இருக்க போறா. என்ன ஜூவி சந்தோஷமா? என்னதான் நான் கோபக்காரனா இருந்தாலும் கொஞ்சம் நல்லவன், அதனாலதான் நீ எங்க கூட இருக்க நான் சம்மதிக்கிறேன். பிரமாதம். நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கோம். சரி, உலகத்தை காப்பாத்தினதுக்கு பரிசு எங்க? யாராவது நம்மள மதிப்பாங்களா? டிராகன் மான்ஸ்டரை நாங்க அழிச்சிட்டோம். இந்த உலகத்தோட காவலர்கள் நாங்கதான். அந்த கொடூரமான மான்ஸ்டரை அழிச்சிட்டோம். உலகத்தை நாங்க எல்லாரும் காப்பாத்திட்டோம். என்னுடைய போர் வீரர்கள் இங்க. ஆனா மகாராஜா, நாங்க இங்கதான் இருக்கோம். நீங்களா? ஆமா, நாங்க தான் லியோன் சூ ஹண்டர்ஸ், டிராகன் ஹண்டர்ஸ். இங்க பாருங்க, நீங்களே எழுதி கொடுத்திருக்கீங்க, உங்க கையெழுத்து வேற போட்டுருக்கீங்க பாருங்க. சும்மா காமெடி பண்ணாதீங்க. நீங்க டிராகன் ஹண்டர்ஸா? உங்களை பார்க்கும் போது எனக்கு சிரிப்பா வருது. இங்க இருந்து ஓடிடுங்க. நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல மகாராஜா, இவங்க மேல கொஞ்சம் சந்தேகமா. அங்கிள், அவங்க சொல்றது நம்புங்க. லியான் சூ அந்த வேர்ல்ட் காப்லரை அழிச்சிட்டான். அதனாலதான் இப்ப எல்லாரும் நம்ம நின்னு பேசிட்டு இருக்கோம். இந்த உலகத்தை காப்பாத்தினதே அவர்தான். கட்டது போதும். உன் கதையை நான் நம்ப தயாரா இல்ல. இது கதை கிடையாது. லியான் சூ உண்மையிலே ஒரு ஹீரோ தான். ஏன் முன்னாடி நிக்காதீங்க, இங்க இருந்து ஓடிடுங்க. சொன்ன வாக்க காப்பாத்த முடியாத நீங்க தான் இங்க இருந்து ஓடணும். உன் வயசுக்கு மீறின பேச்ச பேசிக்கிட்டு இருக்க. அத பத்தி நீங்க பேச தேவையில்ல. எனக்கு இங்க இருக்க சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஏன்னா இங்க இருக்கவங்க யாருக்கும் என் மேல சுத்தமா அன்பே கிடையாது. நான் இங்க இருந்து போறேன். ஜோவி, ஒழுங்கா இங்க வந்து நில்லு. ஆமா, ஜோவி சொன்னதா சரி. இது எல்லாமே உங்களோட தப்புதான். அந்த சின்ன பொண்ணு கிட்ட நீங்க இப்படியா நடந்துப்பீங்க? ஜோவிய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவ ரொம்பவே நல்லவன். அவ தைரியசாலி, திறமசாலி. இந்த மாதிரி அன்பே இல்லாத இடத்துல அவ இருக்கிறதுக்கு பதிலா எங்க கூட அவ வந்துடலாம். நாங்க இருக்கிற இடத்துல அவ இருக்கலாம். உங்க மேல நான் வச்சிருந்த மரியாதையை நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க. ஒரு சின்ன பொண்ணு சந்தோஷமா பாத்துக்க தெரியாத உங்களுக்கு நாட்டை எப்படி சந்தோஷமா பார்க்க தெரியும்? ரொம்ப மோசம். இனிமே இந்த அரசர்களை நம்ம நம்பவே கூடாது. ஆனா நீயா இவ்வளவு தைரியமா பேசின? என்னால இத நம்பவே முடியல. ஒரு நிமிஷம் இரு. நீயே வாய் திறந்து பேசவே இல்ல. எனக்கு சொல்ல முதல்ல சொல்ல. ஏன், நீதான் அற்புதமா பேசிக்கிட்டு இருந்தியே. யாரு? நானா? குடும்பிக்கார குசுமுக்காரன். நீ அப்படி பேசினதுனாலதான் ஜோயி இனிமே சந்தோஷமா இருக்க போறா. ஆமாம்பா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஜோயி நம்மள பாக்குறதுக்கு திரும்ப வருவாளா? அத பத்தி இப்ப யோசிக்காத. அந்த அங்கிளுக்கு எப்ப மனசு மாறுதோ அப்பதான் அவளால சந்தோஷமா இருக்க முடியும். அது வரைக்கும் நம்ம இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கலாம். என்ன சொல்ற? என்ன தனியா விட்டுட்டு எங்க போறீங்க? நில்லுங்க. ஜோயி, வந்துட்டியா? இங்க என்ன பண்ற? என்னால சந்தோஷம் இல்லாத இடத்துல இருக்க முடியாது. சின்ன வீடா இருந்தாலும் உங்க கூட சந்தோஷமா இருக்க எனக்கு பிடிச்சிருக்கு. எங்களுக்கு தான் வீடே இல்லையே. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கும். அதுல பால் பண்ண வச்சுக்கலாம், ஆட்டுக்குட்டிய வளர்க்கலாம். பாத்தீங்களா? ஜோயி, ரொம்ப நன்றி.